ஆப்பிரிக்கன்ஸ் அவங்க வந்துட்டு இப்படி ஜடை பின்னி இதுக்குள்ள வந்து ஊத்திட்டு இதை வந்து நீங்க இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் தான். கஃப்தான் போடுறது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அழகா இருக்கு. நான் செலக்ட் பண்ண எல்லாமே நல்லா தான். ஹாய் எவ்ரிவன். ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிங்கி அண்ட் ஒலிவா. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் குளிருதுன்ட்டு இதெல்லாம் போட்டு உட்காந்துருக்கோம், பிளாங்கெட்லாம். கிளைமேட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ரேண்டம் ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறீங்க. நான் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத காமிங்க. கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், கொஞ்சம் ரேண்டமாகவும் இருக்கும். இவங்களுக்கு தெரியாது நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா இது ஒரு பெரிய பாக்கெட்டில் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா நான் வந்துட்டு பேண்ட்ரி வச்சுருக்கேன். இல்லை நான் வந்துட்டு முன்னாடி நீங்கள் என்னோடய வீடியோஸில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து திங்ஸ் பலசரக்கு சாமான்லாம் வந்து பாட்டிலில் போட்டு வச்சுருப்பேன். அங்கே வந்து லைட்டும் இல்லை, ப்ளக்கும் இல்லை, எதுவுமே இல்லையா. அதனால தான் சரி அதுக்கு வந்து யூஎஸ்பியில் நம்ம சார்ஜ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு லைட் வந்து பார்த்துருந்தேன். சீப்பாக தான் இருந்தது. மேபி இந்தியாவில் கிடைக்குமான்னு தெரில. இந்த மாதிரி ஒரு லைட்டு காமிக்கிறேன். What is that? For sticking, I think. ஸோ இது வந்துட்டு மேலே நம்ம எங்கே ஒட்டணுமோ அது ஒட்டுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இதுவும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஒட்டுறதுக்கு. அடுத்து வந்து லைட்டு. இது வந்து சென்சார் லைட்டு. ஸோ நம்ம வந்து நடந்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிக்கும், அந்த மாதிரி ஒரு லைட்டு. ஸோ அதனால் நான் வந்து 2 வாங்கினேன். எனக்கு வந்து இந்த பேண்ட்ரியில் வந்து மேலே அப்படி வைக்கிறதுக்காக. இந்த ஹூக்ஸ் வாங்கினேன், தெரியுதா? இது வந்துட்டு இந்த ஆப்பிரிக்கன்ஸ் அவங்க வந்துட்டு இப்படி ஜடை பின்னி சின்ன சின்னதாக பின்னி அதில் வந்து இந்த இது வந்து ஹூக் பண்ணி போடுவாங்க. இல்லை ஃபுல்லாக இல்லை, ஆனால் கொஞ்சம் தான் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க ஊர் ஆளுங்கள்லாம் அப்படி போடுவாங்க. I want to show like how I want to see like how I will be looking. ஸோ அதுக்காக இது வாங்கினேன். அடுத்தது வந்துட்டு இது என்னன்னு காமிக்கிறேன். இது இந்த குவாசா ஸ்டோன்னு சொல்லுவாங்களா, எனக்கு கரெக்டாக பேர் தெரில. அதாவது உங்களோட சின்ன இதை வந்து நல்லா டிஃபைன்டாக தெரியணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்டோனு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த எனக்கு போர்ஸ்லாம் டைட்டாக இருக்கணும், ஸ்கின் வந்து சாகி ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஐஸ் க்யூப்ஸ் வச்சு நம்ம இப்படி போடுவோம்ல, அது கையெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் மோல்டு மாதிரி ஒன்று வாங்கினேன். ஸோ நான் வந்துட்டு அந்த ஐஸ் க்யூப்குள்ளேயே கொஞ்சம் தக்காளி இல்லை இது என்னென்னத்தையோ நான் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் போட்டு இதுக்குள்ளே வந்து ஊற்றிட்டு இதை வந்து நீங்கள் இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா இது உள்ளே ஃப்ரீஸ் ஆகிக்கும். நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு அதுக்கப்புறம் இப்படி எடுத்துட்டு நீங்கள் இப்படி பிடிச்சி இப்படி நீங்களே வந்து இப்படி லாக் பண்ணிக்கலாம் ஐஸ் க்யூப்ஸ். I think I should be the one to use this one, not you. For what? Because who's Oli? அடுத்தது வந்துட்டு கிச்சனுக்கு வந்து எங்களுக்கு அடிக்கடி நான் வந்து கிரில் பண்ணுறது பேனில் அதெல்லாம் பண்ணுவேன்னா அதுக்கு வந்து நான் நம்ம நைஃப் மாதிரி இருக்கும், இல்லைன்னா அந்த ஸ்பேச்சுலா வச்சு எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வாங்கினேன். இந்த ஸ்பேச்சுலா வந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி தோணுச்சு. இந்தா நம்ம வந்து இந்த மாதிரி இப்படி எடுத்து இப்படி நம்மளே வந்து கிளிப் மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்படி பிடிச்சிட்டு நம்ம வந்து டர்ன் பண்ணி போடுறது அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு நான் நிறைய ஆர்டர் பண்ணனால எனக்கு எது எதுன்னு தெரியல, நான் பார்க்குறேன்.
கோஸ்டஸ். Ah. அதாவது நான் லாஸ்ட் டைம் நீங்கள் இதை பெயிண்ட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது டீ கப் குடிச்சிட்டு வைக்கிறதுக்கு. இது வந்து எனக்கு லைஃப் வந்து எவ்வளோ நாள் வரும்னு தெரியல. அதனால் அதுவும் இல்லாமல் ஏதாவது சிந்திச்சுன்னா கூட சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா வலிஞ்சு வந்துடுது. அதுக்காக நான் வந்து கோஸ்டர்ஸ் வந்து பார்த்தேன் உட்டில். ஏன்னா எங்களோட டீ டேபிள் வந்து உட்டு தான். இது அழகாக இருக்குல்ல, அழகா இருக்கு. காமிக்கிறேன். இந்த இருக்கு, அழகா இருக்குல்ல. இந்த மாதிரி இது தெரியுதா, கொஞ்சம் டீப்பா இருக்கறனால ஏதாவது சிந்திச்சுனா கூட அது வந்து கீழே வலியாது டேபிள்ல. அதே மாதிரி 6 பீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 6 பீஸ். அது மட்டும் இல்லாம ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. மை செலெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் குட். நான் செலக்ட் பண்ண எல்லாமே நல்லா தான் இருக்கும். இது வந்து இப்படி நம்ம வந்து டீ டேபிளில் வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ நம்ம வந்து இப்படி எடுத்து கப்பை வந்து இப்படி வச்சுக்கலாம். அழகா இருக்குது. அடுத்தது வந்து கிச்சனுக்கு தேவையானது தான். நான் வந்து சம்டைம்ஸ் ஃப்ரை பண்ணும்போது இல்லை கிரில் பண்ணும்போது நிறைய ஆயில் தெரியாமல் ஊற்றிடுறேன்னா, அதனால நான் வந்து இந்த ஆயில் ஸ்ப்ரே பண்ணுற இது வாங்கினேன். When you did this shopping? Very long back. ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறது தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். Can even spray my face. ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. அழகா இருக்குது. அந்த ஸ்பேச்சுலா பார்த்தீங்கல்ல, அதே மாதிரி ஸ்பேச்சுலா, பட் ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருந்தது. ப்ளஸ் சின்னதாக இருந்தது. கொஞ்சம் நம்ம ஏதாவது சின்னதாக ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாங்கினேன். இதில் வந்து கொஞ்சம் இந்த பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஹீட் ஏறாது. இதுக்காக இது கொஞ்சம் நல்லா இருந்தது. அடுத்தது வந்து எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கினேன். இந்த கஃப்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் இருக்குல்ல, இப்போ கொஞ்சம் ட்ரெண்டியாக போயிட்டு இருக்குல்ல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி அது வந்து இவங்க ஊர் சைடு வந்து அதிகமாக போடுறது இவங்க ட்ரெடிஷன் ட்ரெஸ்ஸு. அதை தான் வந்துட்டு வாங்கினேன். இன்னொரு ஒரு ட்ரெஸ்ஸு நான் அடுத்த வீடியோ போட்டுட்டு காமிக்கிறேன். நைட்டி வாங்கி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கஃப்தான் போடுறது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அழகா இருக்குது. I will show you after when I am wearing. What is this? என்னன்னு தெரியல. I don't know what it is. என்னடா தெரியல. Ponjo. கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு. I even forgot what I bought actually. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து மால்டா போயிருந்தப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆம்லேட்டு குட்டி குட்டியாக போட்டு கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது பார்க்கவே, ஹாஃப் பாயில் மாதிரி. அதுக்கு தான் நான் வந்துட்டு இந்த பேன் வாங்கினேன். ஃபார் ஆம்லேட் லைக் ஹாஃப் பாயில் இந்த மாதிரி. ஸோ நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சின்னதாக உடச்சி இப்படி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் அப்படியே சால்ட் பெப்பர் மட்டும் போட்டுட்டேன். அந்த மஞ்சக்கறி எதுவுமே கலக்காம அழகா இருக்கும்ல. This one I'm gonna test it tomorrow. ஏதாவது வாங்கினா உடனே செஞ்சு சாப்பிடணும். Even you can cook here dosa. Mini dosa. Mini dosa, yes.
முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு வந்து பிறந்த நாள் வரப்போகுது, பர்த்டே வரப்போகுது. பர்த்டே வரப்போதா, அதுக்கு என்னென்ன பலூன் வேணும் அப்படின்றத நானே ஆர்டர் பண்ணிட்டேன். இருக்குல்ல, இவங்க கிட்ட நானே சொல்லிட்டேன் எனக்கு வந்து என்னென்ன பலூன் வேணுன்றதை நானே ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இந்த கலர் பலூனும். But I ordered some other balloon. Because I'm the one who's going to decorate for your birthday. அப்புறம் இந்த பலூன் இவ்வளோ கலர் கலராக இருக்கிற மாதிரி இந்த பலூன் கொஞ்சம். We start counting days. அடுத்து வந்து இந்த இந்த பின்னாடி டெக்கரேஷனுக்கு தொங்க விடுவாங்கல்ல அது. அடுத்து வந்து பலூன் எல்லாம் சேர்த்து கட்டுறதுக்காக இந்த ஒரு இது மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி. பலூன் வந்துட்டு நம்ம ஊரில் இப்படி இந்த மாதிரி அழைக்கிறது இருக்கும்ல, இது வந்து காலில் நம்ம மிதிச்சுட்டு நம்ம பலூன் வந்து ஊதிக்கலாம். அந்த இதுக்கு இந்த தையல் மெஷின் மாதிரி. பலூன் ஒட்டுற க்ளூ. Birthday is ready. அடுத்தது வந்துட்டு இது வந்து எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, என்கிட்ட சில கிளாஸ் ட்ரேஸ்லாம் இருக்குது. அது வந்து கிளாஸ்லாம் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பண்ணுதா, அதுக்கு கீழே வந்து இது ஒட்டிக்கலாம். அது ஸோ வந்து அது ஸ்க்ராட்ச் பண்ணாது கிளாஸ் எல்லாம், அதுக்காக. ஸோ காலி Finish. ஸோ அவ்வளோதான் எங்களோட ஷாப்பிங், என்னோட ஷாப்பிங் ஹால். இதில் உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்கும்ல, இது என்னது புதுசாக இருக்கே, எங்கே கிடைக்கும் அப்படி ஏதாவது இருக்கும்ல, இல்லை உங்களுக்கு ஏற்கனவே இது எனக்கு தெரியும் நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றது இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். அவ்வளோதான். இன்னும் எனக்கு கொஞ்ச நாளில் பர்த்டே வரப்போகுது. ஓகே, பாய். Bye.